have a good bike. Road trip எல்லாம் போறதுக்கு ஸோ ஹலோ கைஸ். என்னடா பூம் பூம் சாவி ஆஃப் பண்ணிட்டேண்ணா. ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another கிரேட் வீடியோ. உங்களுக்கு கிரேட் வீடியோ, எனக்கு ஒரு கடுப்பான வீடியோ. ஏன்னா எப்போவோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா 3.5mm ஜாக் வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்டே பண்ணலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அப்படியே ஒரு ஞாபகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து கேட்கல. பின்னாடி ஒருத்தன் வேறு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 நாள் பழைய வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இது புது வண்டி தான். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். என்னோடய 2 weeks ஃபார்மர்ஸ் விசிட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாயில் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் வாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். அதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாம். அண்டு நம்ம வண்டிக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் போகாமல் இந்த ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம். நம்ம பாய், அதாவது பின்னாடி இருக்கான், அவனை காட்டுறேன். அவர் வண்டியில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சு. நம்ம ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டித்தனமான கிறுக்கு வேலை பார்த்துட்டோம். அதனால் வந்து பேட்ரி ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. சார்ஜுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் போய், அதாவது இன்ஸ்டியூட் கேவிகேல போயிட்டு நம்ம அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், நம்ம வண்டியோட பேட்ரி வந்து சார்ஜ் கொடுத்துருக்கோம், அதை வாங்கிட்டு வர போகிறோம். அது அப்படி பேட்ரி மொத்தமாகவே செத்து போச்சு, சார்ஜ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது பேட்ரி வாங்கணும். வாரண்ட்டி இருக்குது, லைக் 50-50 வாரண்ட்டி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 2 years வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், பேட்டரியை அப்படியே மாற்றி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 2 years ஆகிடுச்சு. இன்னும் 2 years வந்து வாரண்ட்டி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 50-50 பாதி காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி பேட்டரியை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லது தான். ரெக்கார்ட் ஆகிறியாட அழகாக வந்து ரெக்கார்ட் ஆகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே ஸ்மூத்தாக வந்து போய்கிட்டு இருக்கோம். முன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு வியூ எல்லாம். நான் வேணால் காட்டுறேன் ஓகேங்களா? சும்மா ஏதாவது ஒரு சாங் மாதிரி போட்டு காட்டுறேன், அது நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். ஸோ ஓவராக பேச வேண்டாம். நான் இன்ஸ்டியூட் கிட்டே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு போவோம் என் வண்டியில். அப்படியே செகண்ட் கியரில் பிடிச்சி முறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், அப்படியே வண்டி ஹேர்லேயே போகும். இந்த ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 kilometers வரும் என் இன்ஸ்டியூட்டு. பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் கிட்ட வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதையும் சுற்றி காட்டுறேன் சும்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டேரெக்டாக வந்து கிருஷ்ணகிரி கிளம்பலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா பக்கா வில்லேஜ் செமையாக இருக்கும் தெரியுமா? அப்படியே இப்போ எப்படி தான் இருக்குது எனக்கு, அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே குழுன்னு இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு ஒரு ப்ரீஸ் அடிக்குது. இவ்வளோ நேரம் வயசில் திறந்து விட்டுக்கிட்டு அழகாக என்ன சொல்கிறது நேச்சரை வந்து ரசிச்சுக்கிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கும் அந்த நேச்சரை வந்து காட்டணுன்றதுக்காக நான் ரசிக்காமல், ஐயோ சாமி, இந்த ரோட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் வருவாங்க. ஸோ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நான் ரசிக்காமல் உங்களுக்கு அந்த வியூவையும் அழகையும் வந்து காட்டிகிட்ருக்கேன். ஆனால் என்ன, உங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ண முடியாது கைஸ். அவ்வளோ சில்லுன்னு ஒரு ப்ரீஸ் அழகாக. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் வெயிலெல்லாம் கிடையாது.
என்ன சொல்கிறது, ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இந்த வண்டி ஓட்டும் போது ஒரு இடத்துலையும் வந்து ஸ்பீட் பிரேக்கோ இல்லை வேறு ஏதோ வந்தால் பிரேக்கு மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது. கால் ஒரு பக்கம் அமுத்த வேண்டியதாக இருக்குது, கியர் குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் அமுத்த வேண்டியதாக இருக்குது. பைக் ஓட்டி அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அது வந்து டிஸ்கவர், அது ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர்னு வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது என் வண்டியில் கீர் போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு பின்னாடி தூக்கிடும், அது எல்லாமே முன்னாடி. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கீர் குறைஞ்சி படால்னு ஒரு மாதிரி ஒரு செயின் சவுண்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே ரொம்ப ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிடும். அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ அந்த அக்கா இடிச்சிச்சு மாடு. ஆமாம், இல்லை இடிக்கலை. அது வந்து இப்போ சைட் மிரர் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அது இடிக்கலை, அது ஓரமாக வந்திருக்கு. அவங்க தட்டி தடுமாறி இடிச்சுக்கினாங்க அவங்களே. ஐயோ சாமி, என்னென்ன சொல்கிறதுனே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இந்த அப்படியே ஒரு கட்டை எடுத்தோம்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்துடும். ஸோ இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்கும் கைஸ், பார்க்க நல்லா இருக்கும். அங்கே பாருங்கள், முருகர் தெரிகிறாரா? எனக்கு தெரிஞ்சு சேலம், அதுக்கப்புறம் இங்கே தான் இப்படி இருக்குது. இதுதான் கைஸ் என்னோட இன்ஸ்டியூட். டன் டடைன் 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 டடைன். என்னடா சவுண்டு? ஸோ நான் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜட்ரு எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எமகா ஜட்டாரோட அட்ரினல் புரிச்சு. ஐயோ வாய் கொள்ளருது. எவ்வளோதான் முறுக்க முடியுமோ முறுக்குவோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோதான் முறுக்க முடியுமோ முறுக்கலாம். கைஸ் அழகாக 110 போகிறான், ஆனால் இப்போ என்னன்னு தெரியல 80லேயே நிற்கிறான். கைஸ் எல்லாம் மேடு பள்ளமாக வருது, காற்று வேறு ஓவராக அடிக்குது. ஒருவேளை குனிஞ்சா போகுமோ? வண்டி சவுண்டு நல்லா இருக்குல்ல. ஓகே, மெதுவாக போவோம். பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா காசு இல்லை போடுறதுக்கு. ரெக்கார்ட் ஆகலாம், பரவாயில்ல, பயப்பட தேவையில்லை இவனை வச்சுக்கிட்டு. ஓகே கைஸ், ஓகே கைஸ். கொஞ்ச நேரம் சைலண்டாரு, 5 நிமிஷம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவிகே தாண்டி அங்கே பக்கம் எங்கடா போயிட்டு வரீங்கன்னு நல்லா கேட்காதீங்க. எங்கள் ஃப்ரெண்டு ரூம் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு எவனுமே இல்லை. அவனுக்கு திருப்பி அந்த பாண்டிச்சேரி கிளாஸுக்கு வந்து நான் போயிட்டானுங்க. பாண்டிச்சேரியில் ஒரு கிளாஸ் நடக்குது எங்களுக்கு, கேம்பைன்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அண்டு என்னவோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு காமெடி என்ன தெரியுமாங்க, இப்போ தான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். திருப்பி நம்மளோட வேலை வந்து பாண்டிச்சேரியில் தான் ஒரு 3 டேஸ்க்கு இருக்க போகுது. எங்கள் வீட்டில் என்ன செருப்பால் அடிக்க போகிறாங்க. ஐயோ சாமி. வில்லேஜ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ நான் அங்கே தான் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ திருப்பி நம்ம வந்து அங்கே தான் பண்ணி ஆகணும். சரியான காமெடியாக இருக்குது. பசங்களும் அங்கே தான் பண்ணாங்க, நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே. இப்போ அவனுங்க அங்கே தான் இருக்கானுங்க, ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புவானுங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. எப்படா போனீங்கன்னு கேட்டால் நேற்று நைட்டு தான் போகணுன்றாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வாங்க போனோம். நான் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஐயால பாட்டே. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பேட்ரி வாங்க போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை பாய். ஓகே கைஸ், எம்மி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நின்றுட்டுருக்கா.
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து நம்ம வந்து போட்டுட்டோம், ஆனால் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா, பேட்ரி வந்து முன்ன எப்படி வந்து சார்ஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஐபிஎம்மும் ஒர்க் ஆகுது. இது வந்து ஏன்னா பெட்ரோல் வந்து வண்டியில் கம்மியாக இருக்குது கைஸ். கம்மியாக இருக்குன்னா சுத்தமாகவே இல்லை. ஃபுல் டேங்க் அடித்தோம் 608.6 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் வந்து இருக்குது, இந்த சைடில் இருக்குது. காலையில் வந்து போனேன் பேட்ரி வாங்கவே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 3 o'clock ஆகிடுச்சு. நான் 11 o'clock இங்கேருந்து கிளம்புனேன். 3 o'clock ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ உங்களோட எல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு தெரியல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபேபுலஸாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக தரமாக பண்ணிடலாம். ஓகேங்களா, பாய் பாய் காய்ஸ்.